டேஸ்டியான பலாக்கா பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலாக பண்ணுவோமா, அதுக்கு பலாக்கா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெசரி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இதில் வந்து காஷ்மீரி தூள் போட்டு வதக்குனிங்கன்னா அந்த பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, மேரினேட் பண்ணியிருக்க பலாக்காவும் போட்டு கொஞ்சம் தேவையான தயிர், கொஞ்சம் தேவையான தண்ணி, பலாக்கா வேகிற அளவுக்கு முந்திரி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு கரம் மசாலா, தண்ணி வந்து 1:2 ரேஷியோவில் எடுத்துகிட்டு இப்போ ஊற்றி நல்லா உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்து தான் அரிசியை போட்டுட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா சாதம் இந்த மாதிரி வரும். கீயை விட்டு லைட்டாக கிண்டி விட்டு பாருங்களா, ஆஹா பிரியாணி சூப்பரான சிக்கன் பிரியாணி கூட தொத்து போயிடுங்க. பாருங்கள், சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குங்களா, சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ யம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.